ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா. ஸோ வந்துட்டு ஒரு 2 நாள் வீடியோ வராததுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. அண்ட் ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தினால் வீடியோ போஸ்ட் பண்ணவும் முடியல. ஸோ அதனால தான் வீடியோ வரல. ஆனால் எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால தான் ஓகேப்பா. ஓகே. ஸோ சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைடா. சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் அப்பப்போ என் குரல் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்டெக் ஆச்சுன்னா அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் இதோட முடிச்சிருப்போன்னா, நம்ம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபுல்லாக சொல்லிகிட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேரை வேறு நான் மறந்துட்டேனே. ரியா. ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு வேணா எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு எங்கள் மாமாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, நீ வேணால் கல்யாணம் பண்ணிட்டு என் கூடயே வந்துடு, நம்ம லைஃப் லாங் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவள் வந்துட்டு வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ அதோட அந்த பாட்டை விட்டு லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 5. ஸோ 5 தானே, 5 தான். ஸோ வந்துட்டு இப்போது நீங்கள் எல்லாமே அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக பண்ணிவிட்டு வீட்டிலலாம் அப்படின்னு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock உங்களுக்கு ஃபோன் வருது. ஸோ நீங்கள் வந்து எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அம்மா, சொல்லுமா, என்னடி பண்ணுற, தூங்கிட்டுருக்கேன், மணி 6 ஆகுது, இன்னும் எந்திரிக்கலையா? அம்மா லீவு தானம்மா, சொல்லுமா. சரி, எப்போ ஊருக்கு வர? ஊருக்கு நெக்ஸ்ட் வீக் வரேம்மா. இந்த 1 வீக் ரியா கூட இருந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வரேன். சரி, சீக்கிரம் வந்துடு, ஓகேவா? ஏன்? உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோண்டி. எது அப்படின்னு நீங்கள் ஷாக்காக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் கத்தனை கத்தில் ரியாவுமே முழிச்சிக்கிட்டா. எதுகடி இப்போ கத்துற? ஒன்றும் இல்லை. என்னது, மாமா கல்யாணமா? சிமன் மாமாக்கா? ஆமாண்டி, அவர் கல்யாணம். ஸோ நீ வந்துட்டு முடிஞ்சால் உன் ஃப்ரெண்டு ரியாவையும் கூட்டிகிட்டு வந்துடு. ஓ, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை பொண்ணு பார்க்க போகும்போது கூட. அப்போ உன்னோட செமஸ்டர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் பேசும்போது இது சொல்லியிருக்கலாம்மா. இப்போ திடீர்னு அடுத்த வாரம் கல்யாணம்னு சொன்னிங்கன்னா, அடுத்த வாரம் ஃப்ரைடே வச்சுருக்கோம். நீ நெக்ஸ்ட் வீக் மண்டேக்கெலாம் வந்துடு, சரியா? ஓகே. தாய் மாமாமா, நீ முன்னமா இப்படி சொல்லி வைக்கிற, என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னடி நீ ஏதோ படிப்பு டென்ஷனில் இருந்தனால நான் சொல்லவே இல்லை. அதில் என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? கிளம்பி வருவியா மாட்டியா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ரியா வந்துட்டு, யாரடி இவ்வளோ காலையிலே? அம்மா இவ்வளோ காலையிலே ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே படுத்துகிட்டே பார்த்துட்ருக்கா. நீங்கள் உக்காந்துக்கிட்டு ஸோ அப்படின் இருக்கீங்க. என்னடி, ஜிமன் மாமா கல்யாணமா? எது அப்படின்னு அவள் திடுக்குன்னு எந்திரிக்கிறா. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, அவள் வந்து பார்த்துட்டு, யாருக்கு? ஜிமன்கா? ஜிமனுக்கு தான் கல்யாணமா? ஓ, என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? எனக்கே இப்போ தான் சொன்னாங்க. எப்போலேருந்தா? நமக்கு செம்ம ஆரம்பிச்சதில்ல, அப்போலேருந்தே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல. கேட்டால் படிப்பு டென்ஷனில் இருப்பேன், அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிடினாலும் இவ்வளோ ஆசையாக தெரியுமா அந்த பொண்ணு பார்க்குறதெல்லாம் பார்க்கணும், எல்லாமே ஆசையாக இருந்தேன்டி. என் ஆசையிலே மண்ணை வரி போட்டாங்க. சரி, எப்போ கிளம்புற? நெக்ஸ்ட் மண்டே. நீ வரியா? எங்கள் ஊர் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும்ல. பட் அம்மா, அதெல்லாம் அப்பா வந்துடுவார்லடி. ப்ளீஸ்டி ரியா, நீ வா. நான் தான் சொல்லும் போது நான் பார்த்தேன் மூஞ்சில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு. நான் பார்க்கலாண்டி, வாடி, ப்ளீஸ்டி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு சரி, ஓகே, வரேன். நிஜமாவா? நிஜமா தாண்டி, போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுக்க போகிறா. நீங்கள் பில்லோவை எடுத்து அடிச்சிட்ருக்கீங்க, அவளும் திருப்பி அடிக்கிறா. ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு மார்னிங்கே 2 பேரும் அப்படியே செம்ம ஃபைட்டிங்கோடு ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி குக்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறீங்க. டிவியை போட்டு ஒரு 3 கேட்ராமா பார்க்குறீங்க 2 பேரும் உட்காந்து. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ரியா எங்கேயாவது வெளியே போகலாமா? நேற்று நடி போகணும்.
இன்றைக்கி போகலல்ல, சும்மா போர் அடிக்குது, வீட்லேருந்து என்ன தான் பண்ணுறது, சும்மா எங்கேயாவது பக்கத்துலேயே வாக்கு, இங்கே ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க் இருக்குன்னு சொன்னாங்களா, அங்கே போகலாமா? பார்க் வேணாண்டி, வேறு எதாவது இருக்கும் பார் பக்கத்துலே. பக்கத்துலேயே ஒரு நல்ல பேக்கரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடி. பக்கத்து வீட்டு ஆண்டி பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். போகலாமாங்க? எங்கன்னு தெரியுமா? இங்கே கொஞ்சம் தூரம் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் வந்துட்டு கிளம்பி போகிறீங்க. ஸோ கிளம்புன உடனே கிளம்பிட்டு 2 பேருமே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ரியா, இன்னும் எவ்வளோ தூரம்டி? இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி, இதோ அந்த மரத்தை தாண்டினா வந்துருமா. நிஜமாவா? நிஜமா தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போகிறீங்க போயிட்டே இருக்கீங்க. எவ்வளோ தூரம்டி? கொஞ்சம் தூரம் தாண்டி. சிறு பள்ளி அடிப்பு. எவ்வளோ தூரம்னு சொல்லு மச்சான். 1 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்டரா? இதுவாடி உனக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்? இதுவாடி உனக்கு கொஞ்சம் தூரம்? மனசாச்சு தொட்டு சொல்லுவாயன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி எதுக்கு இப்போ கொந்தளிக்கிற? பேக்கரியில் கேக்கு வேணுமா வேணாமா? வேணும் தான், டெம்டாக்கி விட்டியே, என்ன பண்ணுறது, போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்கள் 2 பேருமே போகிறீங்க. அங்கே போன உடனே நீங்கள் வந்துட்டு அண்ணா ஒரு ஸ்ட்ராபெரி கேக்குண்ணா. இது ஒன்று தாண்ணா எனக்குடி அப்படின்னு அவள் அப்படியே குடிஞ்சிக்கிட்டே மூச்சு வாங்கிட்டே எட்டி பார்க்குறாளா? நீங்கள் பார்த்துட்டு ஐயோ சாரிண்ணா, 2 ஸ்ட்ராபெரி கேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேக்கை சாப்பிட்றீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரியா செம்மையாக இருக்குல்ல? ஆமாண்டி, நடந்து வந்ததுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கேக் 2 பேருமே சாப்பிட்ருப்பீங்க. அதாவது நீங்கள் 6 அண்ட் ரியா 6 சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த அண்ணன் பார்த்துட்டு பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு, அண்ணா உங்களோட சீக்ரெட் என்னன்னா, ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, நாக்கில் அப்படியே அறுசுவை நடனம் ஆடுதுண்ணா. அறுசுவையா? அம்மா இது ஸ்வீட்டுமா, சாரிண்ணா ஸ்வீட்டு தான், அப்படியே உக்காந்துட்டுருக்கு, சேரை போட்டு உக்காண்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ பிரியா இருந்துட்டு, ஆமாண்ணா செம்ம டேஸ்ட்டுண்ணா, வேறு லெவலில் உங்கள் கடை போங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்குமே செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க சமைச்சதை வந்து நம்ம நல்லா இருக்குன்னு, நல்லா இல்லைனாலுமே ஒரு பேச்சுக்கு சொன்னால் கூட அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே பார்சல் வேறு பத்தாததுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க வீட்டுக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு ஜாலியாக அப்படியே நடந்துக்கிட்டே போகிறீங்க. செம்மையாக இருந்துச்சுல, அதை பற்றி பேசிட்டு போகிறீங்க. அப்புறம் வந்து ரியா உங்கள்கிட்ட, உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பார்த்தியாடி? ஆமாம் இல்லை, நான் அதை பற்றி எதுவுமே கேட்கலடி எங்கள் அம்மாட்ட. காலையில் ஏதோ ஒரு கோவத்தில் கட் பண்ணிட்டேன். பொண்ணு ஃபோட்டோ கூட தெரில. சரி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க. அம்மா சொல்லுமா. இல்லை, மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு யார்? எந்த ஊர்? பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா? எனக்கு அனுப்புகிறீங்களா? இரு பொண்ணு வந்து நம்ம பக்கத்து ஊர். அவங்களும் நல்ல பெரிய குடும்பம்தான். பொண்ணுக்கும் நல்லா தான் படிச்சிருக்கா. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிம்மா பொண்ணு ஃபோட்டோ அனுப்பேன். சரி இரு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் அனுப்புகிறாங்க. நீ வந்துட்டு வயன் அப்புறம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா கால் கட் ஆகிடுச்சு. அவள் வேலை முடிஞ்சது கட் பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு பார்க்குறீங்க, பொண்ணு அழகாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ரியா கிட்ட காட்டுறீங்க. ரியா இங்கே பாரு பொண்ணு, அழகாக இருக்காங்கடி, பரவாயில்லையே, நல்லா ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க போல். எங்கள் மாமாவுக்கு ஏற்றவங்க மாதிரியே இருக்காங்க. சரி உங்கள் மாமா ஃபோட்டோ காட்டு. நானும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் நிற்கிறீங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பாரு இங்கே இருக்காங்க எங்கள் மாமா. ஜூம் பண்ணி காட்டுறி, என்னடி 25 பேர் பக்கம் நிற்கிறீங்க, எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஜூம் கம்மி காமிச்சா லைட்டாக ஒரு மாதிரி பிளர்ராக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு தெரியுது, நல்லா தான் இருக்காங்க, பொருந்தும், மேட் பாரிச்சதை மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவள் வந்து சொல்கிறா. எங்கள் மாமா பக்கத்தில் எந்த பொண்ணு நின்னாலும் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன, எங்கள் மாமா கொஞ்சம் குசும்பு பிடிச்ச ஆள். அப்படின்னா ஒரு நாட்டி பாய். பார்க்க ஆனால் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. சைலண்ட்டாக இருக்கவங்க தான் வயலண்ட்டான வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே போகிறீங்க.
ஸோ வந்துட்டு ஒரு 1 வீக் உங்களுக்கு வந்து அப்படியே தான் போயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே. நீங்கள் வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. நாளைக்கு வந்து நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரியாவுமே வந்துட்டு அவளோட திங்ஸும் பேக் பண்ணுறா. அவளுமே உங்கள் கூட வரா. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே பேக்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு வயன் சொல்டி. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வருவியா என்ன? மேபினா தெரியல. வீட்டில் விட்டாங்கன்னா இங்கே வருவேன், இல்லைன்னா அங்கேயே தான் இருப்பேன், அவ்வளோதான். ஓ இல்லை, இங்கே வரமாட்டேன்ல. ஸோ நம்ம காலேஜ்க்கு போயிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் பார்த்துட்டு போகலாமா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ரியாவை சைலண்ட்டாக. என்னடி இதே ஒரு பதில் சொல்லு. சைலண்ட்டாக பார்த்தா என்ன அர்த்தம்? ஓகே, 3 வருஷம் வாழ்க்கை இங்கே போச்சு. ஸோ பார்த்துட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஏன்டி அப்படி பார்த்த? சும்மா உன்னை பயன்படுத்தலான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மணி பக்கமாக படுக்கிறீங்க. வயன், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கணும் தானே? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு எல்லாருமே வா இருக்கலாம்டி, பார்த்துட்டு போயிடலாம். இல்லை, எல்லாருமே நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஸ்டாஃப்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம், புரியுதா? சரி ஓகே ஓயான் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே படுத்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ வந்துட்டு சண்டே எங்கடா காலேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. அப்போ வந்துட்டு இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் அட்மிஷன்லாம் வருவாங்க, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு கிளம்பியும் போகிறீங்க. போனோடனே காலேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு டேரெக்டாக உங்கள் பிரின்ஸிபல் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டு வாமா ஒயன், என்னம்மா புதுசாக சண்டே அதுவும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம்? இல்லை சார், நான் எங்கள் ஊருக்கே போகிறேன். ஸோ அதான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு. ஏம்மா திருப்பி இந்த ஊருக்கு வர மாட்டியா? தெரியல சார், வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சார் வந்து சரிம்மா ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து போகிறீங்க உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு. தென் வந்துட்டு உங்களோட ஸ்டாஃப்ஸ், உங்களோட ப்ரொஃபஸர் எல்லாருமே பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருக்காங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நீங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஹக் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வரீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வரும்போது இருந்தாலும் படிக்கும்போது இந்த காலேஜ் விட்டு எப்படா வருவோன்னு தோணுச்சு. ஆனால் இப்போது ஏன்டா வந்தோங்கிற மாதிரி தோணுதுடி. ஏன்? ஆமாம், இந்த காலேஜில் எவ்வளோ மெமரிஸ். நம்ம பண்ணாத சேட்டையே இல்லை. சண்டை போட்டு பிரின்ஸிபல் ரூம் வரைக்கும்லாம் போயிருக்கோம். ஐயோ, அதெல்லாம் நினைக்கும் போது இப்போலாம் சிரிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்காக 2 பையன் அடிச்சுப்பான், ஒரே ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ சில்லி ரீசன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு கேங் ஆஃப் பைக்ஸ், ஒரு 5 பைக் 6 பைக் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த பைக்லலாம் உட்காந்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த பைக் வந்து ஒரு மாதிரி வந்து டக்குன்னு உங்களுக்கு முன்னாடி பிரேக் போடுது. நீ டக்குன்னு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு பார்க்குறீங்க, யார் இது? ஹலோ, அறிவில்ல? ஓரமாக தானே வந்துட்ருக்கோம், நீங்கள் பார்க்கல கொண்டு வந்து வண்டியை விடுறீங்க. கொஞ்சமாவது மேனஸ் இல்லை? பைக் வச்சுருந்தா மட்டும் போதுமா? ஓட்டினா மட்டும் போதுமா? எப்படி ஓட்டணும்னு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல திட்டிகிட்டு இருக்கீங்க. சேம் ரியாவுக்குமே எங்கள் செம்மகான்ட்டு வந்து அவளுமே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா சும்மா போயிட்டுருக்கவன்ட்டு வந்து வண்டியை விட்டா எவ்வளோ கடுப்பாகும். ஸோ நீங்கள் 2 பேருமே திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு எதுக்கு இப்போ கத்திட்டுருக்க பேபி அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஹலோ, யாருங்க உங்களுக்கு பேபி அப்படின்னு. ஆக்சுவலி அந்த பர்சன் மாஸ்க் போட்டிருக்காரு. யாருங்க உங்களுக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க.
ஸோ ரியாவுமே வந்துட்டு, ஹலோ என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, மரியாதையாக சாரி கேளுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியா வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பர்சன் வந்து, தலை இருக்கும் போது வாழை ஆடக்கூடாது ரியா, ஏன்னு இப்படி உங்களுக்கு தெரியும், ஹலோ அவள்கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தானே இங்கே கேட்டுட்ருக்கேன், அவள் என்னத்துக்கு நீங்கள் பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பையன் இங்கே பாரு, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசக்கூடாது பையன், வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசக்கூடாது. டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். யாரா நீ என்னடா எனக்கு பாய் ஃப்ரெண்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, முட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரியா வந்துட்டு வாடி போகலாம், சரி வந்துட்டு பைத்தியக்காரனாக இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேருமே போகிறீங்க. ஸோ நீங்கள் போகும்போது கரெக்டாக அவங்க கூட இருந்த பைக்கில் இருந்தவங்களாம் வந்துட்டு பைக்கை வச்சு அவங்கள பிளாக் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, வம்பு இழுக்கிறதுக்குனே வரீங்களாடா, மரியாதையாக வழி விட்டுருங்கன்னா போலீஸை கூப்பிட்ருவேன். ஐயையோ பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கே இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியாவை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது வி. ஸோ ஐ திங்க் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தா அது வி. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அது வரைக்கும், அதாவது அந்த பைக்கர்ஸ் வர வரைக்கும் அவங்க மூஞ்ச அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பைக்கர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க. என்னன்னா இப்போ விஏயோட ஃபேஸை பார்த்ததுமே உங்களுக்கு அப்படியே செம்மையாக சேடாகிடுது ஃபேஸு. ஸோ அப்படியே தொங்கி போச்சு ரியா பார்க்குறவங்கள. நீங்கள் அப்படியே வி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறீங்க. எஸ் ஐ எம் வி யார் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேபி அப்படின்ட்டு அவன் முன்னாடி வரான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்ன வேணும் உனக்கு? இல்லை நம்ம லவ் பண்ணும்போது சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்ல, அதுக்கு ஒன்றும் இல்லை, அதோட காப்பீஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ உனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டு போக வந்தேன். அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உன் ஞாபகம் வரவே கூடாதுன்னு தான் உன் நம்பரை கூட பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் தான் பண்ணியிருக்கேன், டெலீட் பண்ணலையா? டெலீட் பண்ணால் எங்களோட ஃபோனெல்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணுவேன், கால் பண்ணுவேல, அதனால தான் பிளாக் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சைடில் இருக்கவனுங்களாம் பார்த்து சொல்கிறீங்க. அவனுங்களுக்கே சிரிக்கும் வருது. யார் எச்சங்கிற? அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்படி பேசக்கூடாது தம்பி அப்படிங்க. யார் அண்ணி? யார் அண்ணி? நான் அண்ணனா என் ஒய்ஃப் அவனுங்களுக்கு அண்ணி தானே? சே நீயே முதல்ல எனக்கு யாரும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இது அவனுங்களுக்கு வேறு நான் அண்ணியா? இன்னொரு தடவை சொன்ன பிஞ்சுட்டோம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு வி இருந்துக்கிட்டு, ஷோ பேபி எத்தனை தடவை சொல்லிட்டேன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட, சாரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசாதானே. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கலவி, மரியாதை இங்கேருந்து போயிடு. பொம்பளுக்கறனே வந்திருக்கியா? இல்லையே, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன். ச்சே எவ கூடவே படுத்துட்டு இப்போ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிற? வெக்கமா இல்லை உனக்கு? நீங்கள் பணக்கார ஆள். ஸோ நான் இருக்கும் போதே இன்னொருத்தி வச்சிட்டு இருந்த நீ, இப்போ நான் வேறு இல்லை, அவள் மட்டும்தான் இருக்காளா இல்லை கூட அவளுக்கு தெரிஞ்சுமே 2-3 பேர் இல்லை தெரியாமே அது வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ரியா வந்து உங்களை பார்க்குறா. அவள் ஆக்சுவலி ஒரு மாதிரி லைட்டாக பயந்து நிற்கிறா. இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி உங்கள் கை ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, பாரு மரியாதையாக வழியை விட்டு போயிடு, நான் தான் நீ வேணான்னு ஒதுங்கிட்டேன்ல, 2 பேருக்கும் தான் பிரேக்கப் ஆச்சு இல்லை, அப்புறம் நான் மயிர் கிடப்ப வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட குரலை வசதி பேசாதன்னு. எவன்டா பாய் ஃப்ரெண்ட் எனக்கு? எவன் இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் லவ் பண்ணன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேலே அருவருப்பாக இருக்குது, படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கையை பிடிச்சி செம்மையாக முறுக்குறான் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ப்ளஸ் அங்கே வந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பீங்க, அது ஒரு மாதிரி ரொம்ப அழுத்துது, ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப அழுத்துது, உங்களுக்கு வலிக்குது. மரியாதையை விட்டு கை வலிக்கட்டும். இத்தனை நாள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், வலிக்கட்டும். ஏமாத்துனது நானா நீ?
ஏமாத்தினது நீ, ஏமாந்தவன் நான் தாண்டா அழணும். நீ என்னத்துக்குடா, உனக்கு என்ன மயிருக்குடா வலிக்குது, எனக்கு தாண்டா வலிச்சுது. இந்த வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், மரியாதை கையிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனோட கை மேலே வச்சு அவன் கை எடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு அழுத்துறான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ரியா வந்து வி வி விடுவி அவளை, அவளுக்கு வலிக்குது விடுவி, ஸ்டோன் ஆழமாக பதியுது, விட்டுற அவளோட கையை, டிப்பாமுண்டா அவள் விட்றா. ஏய் மூடிட்டு ஓரமாக போய் நில்ல, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். எது சம்மந்தம் இல்லாத விஷயம்? அவன் என் ஃப்ரெண்டு. நான் இருப்பேன் போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ உங்களுக்கு சம்மக்கம், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டை அடித்து உங்களுக்கு கோவம் வரும்ல. ஸோ உங்களுக்கு சம்மக்கம், நீங்கள் வந்து வியை கன்னத்துலேயே ஒரு அரை பளிச்சுன்னு விட்றீங்க. அவன் வாயில் ஒரு லாலிபாப் வச்சுருந்துருப்பான். ஸோ அந்த லாலிபாப் பறந்து போய் கீழே விழுது. ஸோ அவன் அப்படியே கோவமாக பார்க்குறவங்களே, என்ன முறைக்கிற, என்ன உன் ஃப்ரெண்டுன்னா உனக்கு அவ்வளோ இது, என் ஃப்ரெண்டு உனக்கு அவ்வளோ கேவலமா? என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சா சுத்தமாக நான் கம்மனே இருக்க மாட்டேன். மரியாதை போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வீக்கு வந்து நீங்கள் அடித்தது இருக்க செம்ம கோவமாகுது. அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி தள்ளிகிட்டே வரான் அந்த ரோட்லேயே. ஸோ அவங்க வந்துட்டு அங்கங்கே தான் ஆளுங்க இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளிகிட்டே வரான். நீங்கள் வந்துட்டு விடு வலிக்குது விடுறா அவளை, விடு விடு அவளை, வீடு எதுக்கு இப்படி ராட்சஸ்தனமாக பண்ணிகிட்ருக்க ஏய் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ரியா, மரியாதை போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ரியா தண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு அவளோட பேக்கில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பா, அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் பொறுமையாக குடிச்சிட்டு அதை பாரு, அந்த ஃபோட்டோஸை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் உன்னை எப்பயோ என் மனசில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். தயவு செஞ்சு இனிமேலும் என் லைஃப்பில் வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத டார்ச்சர் பண்ணாத, போ அந்த பக்கம். இத்தனை நாள் நான் உன்னால் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், போயிடு மரியாதையா, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கத்துறீங்க. உங்கள் பேகெல்லாம் போட்டு அப்படியே இந்த ரோட்டில் அப்படி போட்டு ஒரு மாதிரி தூக்கி போட்டு கத்துறீங்க. ஸோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க நீங்கள் கீழே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த போலீஸ் வந்து என்னம்மாச்சு? நத்திங் சார். இல்லை அது ப்ராப்ளமா? இல்லை சார், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போங்க. இல்லைம்மா அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தா இல்லை சார், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது கீழே விழுந்துட்டேன், ஸோ அதான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஓ சரிம்மா, இங்கே பக்கத்தில் தான் உங்கள் வீடா? நான் வேணால் போய் ட்ராப் பண்ணலாம்? இல்லை சார் வேணாம், நாங்கள் போய்ப்போம், பக்கத்தில் தான் இருக்குது, நாங்கள் போய்ப்போம், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரியா சொல்லிடுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு பேக் எடுத்துகிட்டே போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் நடக்க கூட அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ பாசத்தை அவங்க மேலே காமிச்சிருப்பான். பட் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பக்கம் உண்மையாக லவ் பண்ணியிருப்பார், அண்ட் இன்னொரு பக்கம் ஃபேக்காக லவ் பண்ணியிருப்பார். சில டைம் வந்து உங்ககிட்ட ரியலாக தான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பாரு. அண்டு சில டைம் அவரோட மைண்டில் தோணிகிட்டே இருக்கும், நீ அவர்கிட்ட ஜஸ்ட் நடிக்கிற அந்த மாதிரி தோணிகிட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி கீழே விழுறீங்க. ரியா பார்க்குற, பையன் எழுந்துரு, பையன் ரியா என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை ரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுது. நான் சத்தியமாக உன்னை தனியாக விட மாட்டேன். உனக்கு என்னாச்சு? இப்போ வந்து இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கீங்க. உங்களால் முடியல, கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. வயன், நான் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவனோட பர்சனல் தலையிடக்கூடாது தான். ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அவனை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியாடி?
ஏன்டி அவனை மறக்க ட்ரை பண்ண முடியல உன்னால்? எனக்கு தெரியல ரியா, எனக்கு தெரியல. நான் அவனை உண்மையாக லவ் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் ஃபீல் எப்படி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன்டி. ஆனால் அவன் ஏன் ஃபீல் பண்ணல தெரியல. நான் ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு இன்ச்சஸும் உனக்கு அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ மெமரபிள், அவ்வளோ லவ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினச்சி பார்த்து ஒவ்வொரு விஷயமும் உனக்காக பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நான் இதை ஏமாத்தின மாதிரி பேசுகிறான்டி. நானா ஏமாத்தினேன்? ஏமாந்தவடினா நானா ஏமாத்தினேன்? என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு மட்டும் ஏண்டி இத்தனை நாள் எவ்வளோ சந்தோஷமாகவும் கூட இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே செத்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலுமே நீ நீ எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக தாண்டி வச்சுட்டு இருந்திருக்கேன். உன் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக தாண்டி இருந்துச்சு. இன்றைக்கி வந்தால் என் லைஃபே போன மாதிரி இருக்குறியா? லைஃபே போன மாதிரி இருக்கு பாரு. என்னால் முடியல, சுத்தமாக முடியல. நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவ நீ? எப்போ வருவ? நான் வீட்டுக்கு அப்படியே போயிடுவேன் நினச்சேன் வயன். இப்பெல்லாம் விட்டு போக முடியாது, மரியாதையா வா. எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுதுரியா. ஐ வாண்ட் டு பி அலோன். ப்ளீஸ் நீங்கள் இருந்து போ, நான் வரேன். எப்போ வருவ? வரேன்டி. சரி இப்போ என் கூட ஏஞ்சி வா. சரியா தான் சொல்கிறேன்ல, வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவள் இழுத்துட்டு போகிறா. ஸோ வந்துட்டு பீச்சுக்கு தான் போகிறா. அது கிட்டத்தட்ட ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இருட்டாகிடுச்சு, ஃபுல்லாகவே இருட்டாகிடுச்சு. ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த பீச்சில் உட்காண்ட்ருக்கீங்க. இங்கே பார், இன்னும் அழுதுகிட்டே இருக்காத. அப்படி அழணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல அதிகம் யாருமே இல்லை. உனக்காக நான் இருக்கேன்னு கூட நீ நினைக்காத. அந்த நிலா அது யாரோட கஷ்டம் எல்லாரோட சந்தோஷத்தையுமே கேட்குற ஒரு ஆள். உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கிட்ட சொல்லு. இங்கே இருக்க அலை அதுக்கிட்ட கற்று, அது அந்த சத்தத்தில் உன் சத்தமே அடங்கிடுவேன். கற்று, மனசை விட்டு கற்று, எவ்வளோ கத்த முடியுமோ கற்று போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அவள் தள்ளி விடுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு அழுதுகிட்டே அப்படியே போய் அப்படி கத்துறீங்க. ரியா ஒரு செகண்ட் உண்மையாகவே வந்துட்டு இவ்வளோ ஹர்ட்டாக இருக்காளாங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ நீங்கள் அப்படி கொத்துன்னு கத்துறீங்க. ரியா சொன்ன மாதிரி அந்த அலையோட சத்தத்தில் உங்கள் சத்தம் அப்படியே முடங்கி போச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கத்திட்டு பொறுமையாக போய் அந்த தண்ணி ஒரு மாதிரி மண்ணுக்கிட்ட வந்துட்டு போகும்ல. ஸோ கொஞ்சம் உட்கார இதில் வந்துட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களால் முடியல. அந்த அலை உங்கள் மூஞ்சில் அடிக்குது. அந்த தண்ணியில் உங்கள் கண்ணு தண்ணியும் சேர்ந்து அந்த கடலோட கடலாக போகுது. சுத்தமாக முடியாமல் நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட டைம் ஒரு 9 பக்கம் ஆகிடுது. அங்கே தான் உட்காந்து ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. வியை நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் வியை வெளியே நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனை ஹர்ட் பண்ணிட்டேன், அவனை மனசை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொன்னாலுமே யூஆர் ஸ்டில் லவ் வியை இன்னும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இன்னுமே நீங்கள் வியை லவ் பண்ணுறது தான் இருக்கீங்க. அவனுமே உங்களை லவ் பண்ணுறதா தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்த நினச்சி நீங்கள் அவ்வளோ அழுகுறீங்க. ஸோ ரியா பொறுமையாக உங்கள் ஷோல்டரில் கை வச்சு, வயன் டைம் ஆச்சு போகலாம், உன் மனசில் அந்த பாரம் இறங்கிருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே ரியாவை பார்க்குறீங்க. ரியா உங்களை அப்படியே ஹக் பண்ணுறா, நீங்களும் ஹக் பண்ணுறீங்க. மனசில் அந்த பாரம் இறங்கிடுச்சு ரியா, போகலாம். நிஜமாக தான் ரியா இறங்கிடுச்சு, மொத்தமாக இறங்கிடுச்சு, போகலாம் ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லோ வாய்ஸில் பேசுகிறீங்க. உங்களால் பேசக்கூட முடியலை. உங்களோட தொண்டையும் ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப ட்ரையான மாதிரியே இருக்குது. பிகாஸ் அவ்வளோ நேரம் கற்றுன்னு கத்தி அழுதுருப்பீங்க. ஸோ ரொம்ப இதாகிடுச்சு, உங்களுக்கு த்ரோட்டெல்லாம் பெயினாக இருக்குது. ஸோ ரியா அப்படியே பொறுமையாக உங்களை கூட்டிகிட்டு போகிறா வீட்டுக்கு. நீங்கள் கார்லேயே படுத்திருப்பீங்க. அவள் அப்படியே பொறுமையாக உங்களை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு, வயன்
நிஜமா நீலாம் ஒரு பொக்கிஷம்டி. நீலாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு த வைரம் என்ன வைரத்தை விட பெருசுடி நீ. நிஜமாக சொல்கிறேன். உன்னோட லவ்வை நான் வேறு ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் உன்னோட மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷன்ட்ட தாண்டி போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு ரியாவுமே வந்துட்டு உங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஸோ அவளுமே படுத்துட்றா. ஓகேடா ஆர்மீஸ், இதோட இந்த பாட்டை நான் இன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிதா அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் வேறு எதாவது உங்களுக்கு எதாவது எனக்கு இந்த ஒன் ஷாட் வேணும்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக கேளுங்க, போடலாம். ஓகேவா?